தோழமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சாலை ஆய்வாளருக்கான வழக்கு விசாரணைக்கு வந்துச்சா வரலையா, இல்லை வந்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசாரணை சீரியல் நம்பர் 24 இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருந்துச்சு. இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்கள், நம்ம வழக்கறிஞர்கள், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாருமே ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் 3:10 வரைக்கும் தான் இந்த கோர்ட் அவைலபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிறப்பு வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அந்த மாண்புமிகு நீதிபதிகள் போக வேண்டிய சூழல் இருந்தது. அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வழக்குகளை விசாரிக்க முடியுமோ அதெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு உணவு இடைவேளைக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 9 வழக்குகள் விசாரிக்காமல் இருக்குது. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, டேட் போட்டுடுறாங்க 4/3/2025. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அவ்வளோதான், கேஸ் கோர்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர்கள், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள், டிஎன்பிசி, அப்புறம் கவர்மெண்ட் லாயர் எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. ஏன் நம்ம எல்லாருமே ரொம்ப அவரோட இந்த விசியிலே பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா, என்ன நடக்கும் காலையிலேருந்து உட்காந்து 10 மணிலேருந்து கோர்ட்டு திறந்ததுலேருந்து நம்மளே உட்காந்து பார்த்துருந்தோம் இல்லையா. நம்ம எல்லாருமே வெளியில் போயிட்டோம். ஸோ எதிர்பாராத விதமாக போயிட்டு அங்கே சிறப்பு வழக்குகள்லாம் விசாரித்து முடிச்சுட்டு உடனே நீதிபதி வந்துட்டு ஏதாவது முக்கியமான கேஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், டேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை சாதகமாக பயன்படுத்திக்கலாம், சரி யாரும் இல்லாத போது ஒரு ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு மரியாதைக்குரிய எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் ஒரு விவாதம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி 27,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, இங்கே இவ்வளோ பேர் எக்ஸாம் டிஎன்பிசி கவர்மெண்ட்டில் அலோவ் பண்ணதுனால தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விவாதம் வைக்கிறாங்க. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வேறு அதர்ஸ் பார்ட்டிஸ் யாருமே இல்லை, ரெஸ்பாண்டன்ட் சைடு யாருமே இல்லை, ஸோ இந்த வழக்கு இன்றைக்கி எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி டிவிஷன் பெஞ்சில் 2 ஆர்டர் வாங்கியாச்சு இல்லை, ஸோ இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதியுமே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கோர்ட்டில் நடந்தது. அதுக்கப்புறமா அந்த அம்மா மேலும் மேலும் கேட்டுகிட்டே இருக்க போகும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட என்ன பாயிண்ட் இருக்குது, ஆல்ரெடி இந்த கேஸ்னால் ஐடிஐ தான், ஐடிஐ டிப்ளமோ ஈக்குவல் கிடையாது, நீங்கள் இந்த இடத்துல ஐடி தான் மஸ்ட் அப்படின்னும் போது ஐடி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளுமே கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ இது இந்த மேடம் சுதாரிச்சிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கேஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் டைம் கேட்குறாங்க. இல்லாச்சும் ஒரு இன்டம் ஸ்டே மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு டைம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் இந்த விசாரணை தள்ளி வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ நம்மளும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள், நம்ம சைடு எல்லாருமே மேபி இன்றைக்கி இந்த ஆர்கியூமெண்ட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா நீதிபதிகள் இருந்த மனநிலைக்கு இந்த வழக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கப்படும். ஏன்னா அவ்வளோ நமக்கு ஐடி மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்துச்சு, அந்தளவுக்கு நல்ல ஆர்கியூமெண்ட் ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த வதையும் கிடையாது, ஏப்ரல் மாதம் தான் ஆர்கியூமெண்ட் நடக்க போகுது. ஸோ அடுத்து டிஎன்பிசி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு விடுவாங்கன்னு நம்பலாம், எதிர்பார்க்குறோம். விடுவாங்க, கண்டிப்பாக விடுவாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் டிஎன்பிசி பண்ண தான் போகிறாங்க. ஸோ வேறு ஒன்றும் இதை பற்றி அப்டேட் கிடையாது. ஸோ எல்லோரும் காலையிலேருந்து ரொம்ப நேரம் காத்திருப்பீங்க. அனைவருக்கும் நன்றி.